இப்போ கங்குவா திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் வந்துச்சு. அதற்காக ஜோதிகா அவர்கள் பதிவிட்டு, "ஏன் வந்துட்டு விமர்சனம் பண்றீங்க? இவ்வளோ பெரிய படம் வரதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்ற மாரிலாம் ஒரு பதிவு போட்டாங்க. சர்ச்சையா மாறியிருக்கு கோலிவுட் சினிமா வட்டாரத்திலே. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஜோதிகாம்மா, கங்குவாவை பத்தி பேசுறீங்க. ஆனா உண்மை கதை 2ல உங்க புருஷன் நடிச்சாரு. அதுக்கும் நீங்க தான் ப்ரொடியூசர். ஜோதிகா ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். கரெக்டுங்களா? சூரரை போட்டுன்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு கோபிநாத் என்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க. அந்த படத்துல அந்த கோபிநாத் என்பவரை ஒரு பிராமணனாக காட்டாமல் வேறொரு ஜாதியாக காட்டி படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அவன் புருஷன். அப்ப நீ இதை பேசியிருக்கணும். தவறு, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு உன் புருஷன்ட்ட போய் சொல்லியிருக்கணும். அந்த கதை டிஸ்கஷன் பண்ணக்கூடிய இயக்குனர் டீம்ல போய் பேசியிருக்கணும். அவரை பிராமணராக சித்தரித்து தான் நீங்கள் படம் எடுக்கணும். ஏன்னா உண்மை கதையை எடுக்கிறீங்க, பயோகிராஃபி எடுக்கிறீங்க. பயோகிராஃபியில சில விஷயங்களை மாற்றக்கூடாது, தப்பு அப்படின்னு போய் அங்க சொல்லியிருக்கணும். இந்த ஜோதி அம்மா சொன்னிச்சா? சொல்லல. இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி ஜெய்பீம் படம் எடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட இருளின மக்களுக்கு உறுதுணையாக இருந்து போராடியதே அந்த வன்னியர் சமூக மக்கள் தான். வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் தான் அந்த அம்மாவோட இணைந்து போராடினாங்க. ஆனா ஒரு கிறிஸ்துவராக இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர், உண்மை சம்பவத்துல அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கிறிஸ்துவர், அவரை கிறிஸ்துவராக அடையாளப்படுத்த துப்பு இல்லாம துணிவில்லாம மறைச்சி அவரை அந்த இன்ஸ்பெக்டர் தப்பான இன்ஸ்பெக்டரை நீங்க ஒரு இந்துவாக சித்தரிச்சு அவர் வன்னியரிடத்தை சேர்ந்தவர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி உன் புருஷன் படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்சானே, அதை நீ கண்டிச்சியா? நீ பொம்பளையா இருந்தா, நேர்மையான பொம்பளையா இருந்தா, நியாயமான பொம்பளையா இருந்தா நீ இதையும் கண்டிச்சிருக்கணும்ல. வன்னியரின மக்கள் வெகுண்டிருந்து போராடிய காரணத்தினால் அந்த கேலண்டரை மறைச்சாங்க. ஆனா கேலண்டரை வச்சது தப்பு தானே, அவரை வன்னியரா சித்தரிக்க முற்பட்ட தப்பு தானே, அந்த கேரக்டருக்கு ஹிந்துவின் பெயரை வச்சது தப்பு தானே, அவன் பேரை ஒரிஜினல் பேர் தானே வச்சிருக்கணும், அவன் கிறிஸ்டியன் தானே. ஒரு தவறான செயலை செய்யக்கூடிய ஒருத்தவனை கிறிஸ்துவனாகவோ ஒரு தவறான செயலை செய்யக்கூடியவன் முஸ்லீமாக இருந்தாலோ அதை மூடி மறைப்பதற்கு சூர்யா மெனக்கடுறாரா இல்லையா? ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு அற்புதமான விஷயத்தை எளிய மக்களும் விமானத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று உள்நோக்கத்துடன் சிறப்பாக பணியாற்றி ஒரு விமான சேவையை தொடங்கிய கோபிநாத் அவர்களின் சமூக அடையாளத்தை மறைத்த குற்றவாளி தானே சூர்யா. அதுக்கு இந்த அம்மா பொங்குச்சா? இப்ப மட்டும் தான் சொந்த காசு போயிடுமோன்னு பயந்துகிட்டு பொங்குற. படத்தை பார்த்த பிறகுதான் விமர்சனம் செய்ய வேண்டும், விமர்சனம் செய்பவர்களை நம்பி படத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. நியாயம் பேசுறீல்ல? படத்துக்கு புருஷன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப டிக்கெட் கவுண்டரில் ரேட்டு 200 ரூபா, ஆனால் ஆன்லைனில் ரேட்டு 2000 ரூபாய்க்கு விற்கிறானே. இதை பற்றி எனக்கா ஜோதிகா பேசியிருக்கு? முதல் காட்சி ஷோக்கு என்ன ரேட்டு விற்கிது டிக்கெட்டு? இப்படிலாம் டிக்கெட் விற்பனையை செய்யக்கூடாது, இது அநியாயம், அட்டூழியம், ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது, நம்பி படம் பார்க்க வரவங்களை இம்சைக்குள்ளாக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிகா பேசியிருக்கா? தஞ்சாவூரில் நீ ஷூட்டிங் போனப்ப நீ பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போனேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு கேவலமா இருக்கு, தஞ்சை பெரிய கோயில் மட்டும் பளபளப்பா இருக்கு. கோயிலுக்கு செலவு பண்ற பணத்தை இந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணா என்னன்னு கேட்டியா இல்லையா? நீ கேட்டியா இல்லையா மிஸ்ஸஸ் ஜோதிகா? கோயில் நிர்வாகம் என்பது வேறு, மருத்துவமனை நிர்வாகம் என்பது வேறு. மருத்துவமனை நிர்வாகம் நேரடியாக தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நிறுவனம். அங்க நடக்கிற அத்தனை அட்டூழியத்துக்கு காரணம் தமிழக அரசாங்கம் மட்டும்தான். தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தான். அவங்க தான் அவ்வளவு மோசமான மருத்துவமனையை வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் இப்படி மோசமான மருத்துவமனையை வழி நடத்துறாங்க, அவங்க தான் சுகாதாரமற்ற மருத்துவமனையை நடத்துறாங்க, அவங்க தான் அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை ஊழல்வாதிகளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. நீ அதை தான் பேசணும். அந்த கோயில் இந்திய அரசாங்கத்தின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கோயில், பராமரிப்புலாம் அவங்க பண்றாங்க. ஏன்னா அது 1000 வருஷத்துக்கு முன்னிட்ட பிரம்மாண்டமான திருக்கோயில் அப்படின்னு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டை, இந்திய அரசின் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இயங்குது. ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டினதும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும்னா இந்த வருமானத்திலேருந்து, இந்த நிலத்திலேருந்து ஒரு வருமானத்தை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுங்க, இந்த திருவிழாவை இதை வச்சு பண்ணுங்க, இந்த விஷயத்தை, இந்த விழாவை இதை வச்சு பண்ணுங்கன்னு நிலங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறான். அதெல்லாம் இந்த திராவிட கட்சிக்காரனும் ஆட்டையை போட்டு வச்சுட்டு ஏமாத்திட்டு கோயிலுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி பேசுமா?
அதுக்கெல்லாம் ராஜராஜ சோழன் கோயிலை கட்டி விட்டுட்டு போயிடல. 1010 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை கட்டி அந்த கோயிலை பராமரிப்பதற்கு இப்படி அதற்கான வருமானம் எங்கேருந்து வரணும், எந்த இடத்து வருமானத்தை வச்சு கோயிலை பராமரிக்கணும், எந்த வருமானத்தில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும், எந்த வருமானத்தை வச்சு கோயிலுடைய அன்றாட பூஜைகள் 5 கால பூஜை பண்ணணும், எந்த வருமானத்தை வச்சு விழாக்கள் நடத்துங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி அதற்கான நிலத்தை எழுதி வச்சுட்டு சொத்தை எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கான் மாமன்னன் ராஜராஜ சோழன். நீ அங்க போயிட்டு ராஜராஜ சோழன் கோயிலுக்கு அப்படி இருக்கு, பலபலன் இருக்கு, இங்க வந்து அசிங்கமா இருக்குன்னா இங்க அசிங்கமா இருக்கிறதுக்கு யாரு காரணம்? இத்தனை ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்தது காங்கிரஸ் ஆட்சி 67 போனதுக்கு அப்புறம் 67 இருந்து இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் தானே காரணம். அவங்கள குறை சொல்றது யோகியதை இருந்துச்சு அவனுக்கு? உன் கொழுந்தன் திருப்பதி லட்டு பிரச்சனை தீயா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க போயிட்டு லட்டு லேதுன்னு சொல்லி பிரச்சனை மாட்டினானா? உன் மாமனாரு திருப்பதி கோயில்ல பெண்களை வைத்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல உல்லாசம் அனுபவிக்கக்கூடியவர்கள் சாமி தரிசனத்துக்கு போறப்ப முதல் மரியாதையுடன் சாமி தரிசனம் பண்றாங்க, எனக்கே சிலரை தெரியும் சொல்லி தேவஸ்தானம் போர்டு உன் மாமனார் மேல கேஸ் போட்டிருக்குல்ல. இப்படி தொடர்ந்து இந்து மதத்தின் மீதும் இந்துக்கள் மீதும் தொடர் தாக்குதலை உன் குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கு. நாங்களும் நடத்துவோம். அடுத்த படம் சூர்யா படம் வந்தால் இதை விட மோசமாக விமர்சனத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்த்து படத்தை தோல்வியடைய செய்வோம். இது எங்கள் கடமையாக நாங்கள் செய்வோம். இது எங்க கடமை. சூர்யா என்கின்ற நடிகன் மிக மோசமானவன். சூர்யா என்கின்ற நடிகன் திமுகவின் கைக்கூலி. சூர்யா என்கின்ற நடிகன் இந்த தமிழ் திரையுலகத்தில் கரும்புள்ளி. அவர் படத்தை நாங்கள் மிக மோசமாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாக, ஒவ்வொரு தேசியவாதியின் கடமையாக நினைத்து நாங்கள் தொடர்ந்து அதை செய்வோம். அதை செய்பவர்களை ஆதரிப்போம். கங்குவா திரைப்படம் தோல்வியடைந்தது போல் இனி வரும் சூர்யாவின் திரைப்படங்களும் தோல்வியடைய வேண்டும் என்பது நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஏன்னா நீ உன் புருஷன் யோக்கியமான நடிகை இல்லை. நீட்டை பத்தி பேசினா தப்பா பேசினா, மும்மொழி கொள்கை பத்தி பேசினா தப்பா பேசினா, நேஷனல் நியூ எஜுகேஷன் பாலிசியை பத்தி பேசினா தப்பா பேசினா. உன் பிள்ளை எங்க படிக்குது? பாம்பேல மிக உயர்ந்த மிக தரமான பள்ளிகள்ல உன் பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுற. தமிழ்நாட்டில் தரமான கல்வி என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காது, என் பிள்ளைங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும்னு நான் பாம்பே போனதா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. உன் பிள்ளைங்க மட்டும் தரமான கல்வியை படிக்கணும், தரமான பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். ஆனா இங்க உள்ள மாணவர்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மொழி கத்துக்கிட்டா உன் புருஷனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். அதை விமர்சனம் பண்ணுவான். நாங்களும் பண்ணுவோம், நாங்களும் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். சூர்யா படத்தை இன்னொருக்கு தொடர்ந்து நார அடிப்போம். உன்னால முடிஞ்சா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போம்.